வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ, அப்புறம் அந்த நியூஸ் அதுன்னு சொல்லல, 8 மணி ஆனால் நியூஸ் வீடியோ வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்யூச்சரில் மேபி நம்ம ப்ரீபான் பண்ணுறதா இருந்தால் அதையும் உங்ககிட்ட அலர்ட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொத்தம் ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது என்ன ஷோன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் லைஃப்பில் எல்லாமே டைம் டேபிள் இஸ் மஸ்ட். சரி பிக்சல், இப்போ இந்த சம்மருக்கு அதுக்கும் காலையிலங்க, இப்போ மணி என்ன தெரியுமா, 10 மணிங்க. 10 மணிக்கு இதை சார்ஜ் போட்டால் கூட நான் பொறுமையாக தான்டா சார்ஜ் ஏறுவேன் நட முடியுதுன்னா பாருங்களேன். இதே சார்ஜரில் இதுக்கு முன்னாடி நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், அப்போலாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிட்டு இருந்தது. பட் இப்போ என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. மணி 10, டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா நம்ம ஏரியாவில், 36 டிகிரி. ஃபீல்ஸ் லைக் 47. விளங்கிரும். விடிய காலையிலலாம் 6:30 மணி 7 மணிக்கு வெளியில் போனாலே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், நல்ல வார்ம்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. காற்று அவ்வளோ வார்மாக இருக்குங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகிடுதுன்னா, பெரும்பாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நம்ம நண்பர்களே ஒரு சிலர் கிண்டலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது பக்கத்தில் ஃபேன் ஆன் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ, டேபிள் ஃபேன் போட்டு விட்டு சார்ஜ் பண்ணி விட்டேன். கூலர், ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த கேமிங்காக இருக்கக்கூடிய கூலர்ஸ், ஸோ இந்த கூலர்ஸை யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபாஸ்ட் ஆகிடுது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து கூலான ஒரு என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சரியாக செயல்படுதுன்னா பாருங்களேன், என்ன பண்ணுறது. சரி, அதான் நிலமை. ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேங்க ட்விட்டரில். குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டிலில் டேப் வாட்டர், அதாவது சேஃப் டேப் வாட்டர் எங்கெல்லாம் குடிக்க முடியும் அரௌண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பு போட்டிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, புரியுது நம்ம ஊர்லலாம் வந்து ஓடையிலே தண்ணி எடுத்து அப்படி குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட குடிச்சிருக்கேன், அதுக்கு என்கிட்ட கிளிப்பு கூட இருக்குது. அப்போ இருக்கிற சிவா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பான். ஆமாம், தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும். மினரல் வாட்டர் மாதிரியே இருக்கும், குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். தண்ணி சரியா இருக்கு, எல்லா தண்ணியும் தோத்து போயிரு. வயிற்று பசிக்கு இந்த தண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ டயட்டுக்கும் ஆச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர். எப்படி இருக்கு இந்த லொக்கேஷன்? சமஃபீல்டில் ஸோ டேமோட எக்ஸஸ் வாட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி ஓப்பன் பண்ணி விட்றதுக்காக இருக்கக்கூடிய இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ லீக் ஆகிற வாட்டர் தான் இப்போ போயிட்டுருக்கு, அவங்க ஓப்பன் பண்ணல. சரி, அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே பாசிட்டிவாகவும் மைண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும்னு நினச்சி தான் போகிறோம். சரி விடுங்க, காலையிலேயே ஏதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ என்னையா நீ நியூஸ் வீடியோவில் வேறு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. சரி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போது நம்ம ஊரில் எங்கேனாலும் போனால் குளத்துலேயும் சரி, ஏரியிலையும் சரி, இல்லாட்டி டேம்லேயும் சரி, ஆற்றுலையும் சரி, தண்ணி குடித்து பழகினவங்க தான் எங்கே போனாலும் எல்லோரும் அந்த தண்ணியை குடிக்க முடியும். அதை வந்து பெருசாக ட்ரீட்லாம் பண்ணாமல் ப்ராசஸ்லாம் பண்ணாமல் தான் எல்லா வீட்டுக்கும் டேப்பில் போயிட்டு இருந்தது. ஊரில் சொல்கிறேன், அந்த தண்ணியை லைட்டாக காய்ச்சி குடித்தா போதும். அது கூட பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணாமல் குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் உண்மை தான். பட் இப்போ என்னமோ இந்த ஆரோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் நிறைய ப்ராசஸ்டு வாட்டர்னால் இவங்க இந்த மாதிரி ஜேர்ம்ஸை கில் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி, அப்புறம் அதில் இருக்க சால்ட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி, இது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. அண்ட் சென்னையிலலாம் கிரவுண்ட் வாட்டரை பற்றி நான் யோசிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1995, 96லலாம் கிரவுண்ட் வாட்டர், அதாவது கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே மோண்டு குடிச்சிருக்கேன். பட் இப்போலாம் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியோட அந்த தரம், தண்ணிங்கிறதே வந்து என்ன ஆகிடுதுன்னா நிலத்து மூலமாக உள்ளே போயிட்டு தேங்கி அப்படி தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும், நிலமே அவ்வளோ மாசுபட்டுருக்கனால அப்படியே ஃபுல்லாக படிஞ்சிருக்கிற மாசு எல்லாத்தையும் தலைவன் தள்ளிட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா தண்ணியே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஊரில் ஆனால் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, ஊரில் வந்து உங்கள் ஊரில் தண்ணி நல்லா இருந்து கிணத்துல ஜாலியாக குளிக்கும் போது வாயில் நீங்கள் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னா கொடுத்து வச்சவங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. சரி, உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் போட்டுருந்தானுங்க, என்னமோ நார்த் அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு யூஎஸ், கனடா, அப்புறம் இந்த கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட் இந்த மாதிரியான ஏரியா, யூகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்கேனாலும் நீங்கள் போய் டேப் வாட்டர் திறந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட்டு சரி ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி பஞ்சாங்கிறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல் இந்த தடவை. எது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஹீட் வேவ் வேறு பிரித்து மேயுது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு தான் போயிட்டுருக்கு. சரி, 2026 யாருக்கு உகந்ததாக இருக்கோ இல்லையோ, ஆப்பிளுக்கு 2026 ஆப் நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ட்ராக் ரெக்கார்ட் படி பார்த்தா அவங்களோட 17 சீரிஸ் நல்ல சேல்ஸ். 17 சீரிஸோட ப்ரைஸ் வந்து காம்படிஷனுக்கு மத்தியில் பார்க்க போனால் இப்போ போக போக வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சைன்ஸ் யாருக்கு? ஆப்பிளுக்கு. பாருங்களேன், இப்போ 2026 இதுக்கப்புறம் 18 Pro மேக்ஸு, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 12, ஐஃபோன் அல்ட்ரா வேறு வருதுன்னு சொல்கிறாங்க, ஃபோல்டு. ஸோ அது வேறு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ 4, ஐபேட் 12, ஐபேட் மினி A19 Pro, மேக் ஸ்டூடியோ M5 மேக்ஸு, M5 அல்ட்ரா, மேக் மினி M5 M5 Pro, iMac M5, ஆப்பிள் டிவி A17 Pro பேஸ்டு, ஹோம் பாட் மினி 2, ஹோம் பாட் 3, ஹோம் பேடு, ஹோம் செக்யூரிட்டி கேமரா, ஹோம் டோர்பெல். போதுமா இதெல்லாம்? ஆனால் நம்ம ஊரில் இந்தளவுக்கு ஈக்கோ சிஸ்டமாகவும் அப்புறம் ஸ்மார்ட் ஹோமுக்கும் நம்ம ஊரில் பெரும்பாலும் யாரும் வாங்குற மாதிரி என்ன தெரில. நம்ம ஊரில் ஃபோனு, மேக்கு, அது மேக் புக்கு, மேக் மினி, ஹோம் பாடு கூட எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப ரேரு. டிடபிள்யூஎஸ் வாங்குவாங்க, வாட்ச் வாங்குவாங்க, இதெல்லாம் தான். மற்ற எல்லாமே கொஞ்சம் ஆப்பிள் டிவியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பட் எவ்வளோ பேர் வந்து ஆப்பிள் டிவிக்கு 15,000 17,000 செலவு பண்ணி வாங்குவாங்க? ஏன்னா 17,000 18,000 செலவு பண்ணால் நம்ம ஊரில் இப்போ ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கிடலாம், ஸ்மார்ட் டிவி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்கணும். நம்ம ஆளுங்க எப்பயுமே காஸ்ட் கான்ஷியஸாக இருப்பாங்க, தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொன்னேன். ஓகே, அப்புறம் 17T நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் இப்போ வரும், சும்மா கொஞ்சம் சாம்பிள்ஸ், ஒரு 4-5 சாம்பிள். எப்படி இருக்குது, பரவாயில்லையா? எனக்கு ஆனால் என்னத்தை சொல்ல, இவங்களை பார்க்கும்போது இன்னும் இவங்க மாஸ் பண்ணலாம், பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, விமர்சிப்போம். அடுத்து வாரணம் ஆயிரம் எப்படிப்பட்ட படம் இல்லை, அது இப்போ ஃபுல் மூவி அவைலபிள் இன் கலைஞர் டிவி இது யூடியூப் சேனல். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு அப்டேட்டான்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்போ இந்த படம்லாம் கூட செம மோட்டிவேட்டிங்காக இருந்ததுங்க. எல்லாரையுமே வந்து பாடியை ரெடி பண்ணுங்கள், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, மைண்டை பாசிட்டிவ் ஆக்குங்க, இப்படிலாம் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி அப்பாவை ஹீரோவை பார்க்குறது, எல்லா அப்பாவுக்கும் அவங்க பையன் ஒரு ஹீரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அது ஒரு காலம். ஸோ அந்த படம் வந்து இப்போ எல்லாருக்கும் ஆக்சசபிள் யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறனால சரின்னு சொன்னேன். அப்புறம் ஊருக்குள்ளே வந்து கிரியேட்டர்ஸ் கடையில் ஒரு சில தாட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் அதாவது பிளாகர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, பெரிய நேம் இருக்கக்கூடிய ஒரு சில வெப் பேஜஸ் இவங்கெல்லாம் வந்து ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. பிராண்ட் வந்து எம்பார்க்கணும்னு ஒன்று சொல்கிறான்னா எல்லாருமே ஈக்குவலாக ப்ளே பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் நம்பர்ஸும் ஃபேமும் இதை பேஸ் பண்ணி எல்லாமே மாறதான் செய்யுது. இருந்தாலும் இவனுங்க வந்து அடங்க மாட்டானுங்க. ஆல்ரெடி நல்ல நம்பர்ஸ் அண்ட் நல்ல இமேஜ் வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ் வந்து எம்பார்கோவே ஃபாலோ பண்ணாமல் ஈவெண்ட் நடக்கும் போதே எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கல. நான் 2015 பார்க்கும்போதும் வருண் இது தான் சொல்லுவார், 2017 பார்க்கும்போதும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பரத் நாங்கள் எல்லாருமே இந்த யூடியூப்பில் வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசும்போது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு டேமை பார்த்து விரக்தி ஆகி போனோம். அதாவது ஷோ ஃப்ளோர் ஈவெண்ட்டில் ஷோ ஃப்ளோர் இருக்கும். ஷோ ஃப்ளோரில் என்ன இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனில் என்ன இருக்கும், என்ன டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த இடத்துலேருந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூன்னு போட்டுருவாங்க. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா எப்படியா இது ரிவ்யூங்கிறதுக்கு அர்த்தமே போயிடுச்சு ஐயா, ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் சர்ச் பண்ணும்போது ரிவ்யூங்கிற வார்த்தையை போட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஆள் இருக்கானே SRK, அவனே வந்து ரிவ்யூங்கிற வார்த்தை இருந்தால் தான் எல்லோரும் கிளிக் பண்ணுவாங்கன்னு நினச்சி ரிவ்யூன்றதை ஆட் பண்ணுறான். நான் வந்துட்டு அதான் சொன்னேன், ஐயா ரிவ்யூங்கிறது வந்து ஒரு 15 நாளாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மனசில் இருக்கிறத ஓப்பனாக அங்கே நம்ம கொட்டுற ஒரு ஏரியா, அதுதான் ரிவ்யூ. சும்மா வந்து பொட்டியை திறந்துட்டு இனிஷியலாக கையில் தொட்டு பார்த்து யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறது எல்லாமே இம்ப்ரெஷன்ஸ் தான். இல்லாட்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ கருத்து தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ரிவ்யூ அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப அதிகமாக டேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். சரி ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸு ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓப்போவில் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னு A6C 4G மாடல் வந்திருக்கு. ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கேட்டிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். UFS 2.2லாம் கூட எனக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. LPDDR4X RAM சரி சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கும் இருக்குது. 17,000 ரூபாய்க்கு இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போ கூட 4128 தான், ரொம்ப கஷ்டம். 464 அப்படிங்கிறது வந்து வீட்டில் லேண்ட்லைனுக்கு பதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், காமனாக வீட்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுருக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதோ பேசிக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கு 464 2026 ஓகே. பட் இப்போயும் இந்த மாதிரியான ஃபோன் வருது, அதுவும் 14,000 ரூபாய்க்கு வருது அப்படின்னும் போது
அப்படி தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறத நம்மளால் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹைலைட் என்னென்னா 6.76 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே, சாக்குப்பை டைகர் 7250 ப்ராசஸர், 7000 mAh பேட்ரி. இதுக்கு வந்து ஒரு கிளிப்பு வேறு ஓப்போ போட்டிருந்துருக்காங்க. எப்படின்னா இந்த 7000 mAh பேட்டரியை வந்து 6 இயர்ஸ்க்கு ட்ரஸ்ட் பண்ணலாம், அடுத்த 6 வருஷத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 7000 mAh வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, 7000 mAhங்கிறது 5000 mAh மாறுதுன்னு வச்சுப்போம், எப்போ 6 வருஷம் கழிச்சு அப்படின்னு கூட வச்சுப்போம். பட் இந்த 464 அவ்வளோ வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? 464 ஒவ்வொருத்தருக்குமே ப்ராக்டிக்கலாக சஃபிஷியண்ட்டாக இருக்குமா? அப்படியே நீங்கள் அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, 2 மேஜர் அப்டேட்லாம் கொடுத்தா டிவைஸ் தாங்குமா? ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். யாராவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க கருத்தை சொல்லலாம். ப்ரோ 2 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்தேன், இதுதான் கரண்ட் ட்ரெண்டு, இவ்வளோதான் இது நிலமை, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது நிலவரம். ஓகே ரைட்டு. ஆனால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 4128 17,000, 464 வந்து 14,000 அந்த ப்ரைஸ்க்கு விற்கிதுங்க. ஆனால் வில் யூ ஸ்பெண்ட் திஸ் மச் அமௌண்ட் ஆன 4G ஃபோன் அப்படிங்கிற கருத்தை தான் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனசில் என்ன படுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஃப்யூச்சரில் ஏர்பாட்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து PPG சென்சார்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் வியர்பட்ஸ் வியர் பண்ணியிருக்கும் போது அதன் மூலமாக ஒர்க் அவுட்லாம் ட்ராக் பண்ண முடியுது, அதாவது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதில் ஹைலைட் என்னென்னா ஃப்யூச்சரில் ஒவ்வொருத்தரோட ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கான யூனிக் டோனாக இருக்கும். பட் இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலையே. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஹார்ட் பீட் ரிதம், யூனிக் ஹார்ட் பீட் ரிதம்ங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? நான் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது என் பீட் வேறு மாதிரி இருக்கும், நான் உட்காந்துருக்கும் போது என் பீட் வேறு மாதிரி இருக்கும், நான் படுத்திருக்கும் போது என் பீட் வேறு மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து வரும்போது வேறு மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் அப்போ வேறு மாதிரி இருக்கும். இவனுக்கு எப்படி யூனிக் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிப்பாங்க, அதுவும் என்னோடது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இயர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட் பீட் ரிதம் வச்சு இயர் ஐடின்னு வரும் அப்படின்றாங்க. தெரிலங்க, சும்மா எல்லாருமே ஏதாவது கெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டச் ஐடி இஸ் மோர் ஃபேவரபிள். பவர் பட்டன்லேயே நீங்கள் வைக்க முடியும் அப்படின்னா தயவுசெய்து வைங்க. அது வந்து ஒரு செகண்டரி ஆப்ஷனாக கூட இருக்கட்டும். ஃபேஸ் ஐடிக்கு ஃபேஸ் ஐடி நல்லா தான் இருக்குது, ஃபேஸ் ஐடி வந்து நல்லாவே இருக்குது, இப்போ ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ஃபேஸ் தெரிஞ்சால் கூட அன்லாக் பண்ணுது. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் பட் ப்ராக்டிக்கல் யூஸில் நிறைய இடங்களில் சேலஞ்சஸையும் பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டச் ஐடி மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோணுது. பட் ஆப்பிள் வந்து அவங்களோட யூனிக்னஸை விட்டு வெளில வர மாட்டாங்க, அவங்க வந்து ஃபேஸ் ஐடி அப்படின்னு தான் இப்போதைக்கு இருக்குது. ஐடென்டிக்கல் ட்வின்னோ இல்லை ட்வின் பிரதர்ஸோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ஐடி வேலை செய்யுது, அன்லாக் ஆகிடுது. எப்போயாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா உங்களோட ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக கூட ஃபேஸ் அன்லாக் ஆகலாம், நடந்திருக்கு. பட் ரொம்ப ரேர். இப்போ அந்த எரர்லாம் இன்னும் மினிமைஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபேக் அலர்ட்டுங்க. நிறையா ஆப்பிளோட சார்ஜர்ஸ் வந்து இந்த 20 வாட்டு இந்த மாதிரியான சார்ஜர் பிரிக்கு டூப்ளிகேட் மார்க்கெட்டில் வளம் வந்துகிட்டு இருக்குது. எப்படி இந்த CMF வந்து எப்படி டூப்ளிகேட் சுற்றிட்டு இருந்தது, சாம்சங்க்கும் நிறைய டூப்ளிகேட் சார்ஜர் சுற்றிட்டு இருந்தது, இந்த 25 வாட்டு 45 வாட்லாம். அந்த லைனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட சார்ஜர் நிறைய டூப்ளிகேட் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ வாங்கும்போது எங்கே வாங்குறீங்கிறதுலையும் தெளிவாக இருங்க. நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் ஜென்யூனாக இல்லையான்றதையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 7 டே ரீப்ளேஸ்மெண்ட்டு, 7 டே ரிட்டர்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிசி இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சார்ஜர் தானே, இதில் யாரையும் ஏமாற்ற போகிறான்னு நினச்சி வாங்கிடாதீங்க. ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போது என்னடானா சார்ஜிங் பிரிக்கு, ஆப்பிளோட சார்ஜிங் பிரிக், ஆப்பிளோட பேரில் வரக்கூடிய சார்ஜிங் பிரிக்கில் நிறையா ஸ்கேம், அதாவது டூப்ளிகேட்ஸ் வருது. உஷார். எல்லோரும் தண்ணி கொஞ்சம் நிறையா குடிங்கங்க, அது சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். எல்டர்ஸும் சரி கிட்ஸும் சரி வெளியில் இப்போ போகக்கூடாது. 11 மணி 12 மணிக்கு மேலே வெளியில் போக வேணாம். சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே கூட போக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அப்போ கூட இப்போலாம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தாக்கம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கோஸ்டல் சிட்டினால இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, மேலே சர்ஃபேஸில் ஸ்கின் சர்ஃபேஸ்லேயே ஃபீல் ஆகுது, என்னடா இது இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. அதனால் தண்ணி நிறையா குடிங்க. சரி, ஒரு ஒரு ட்விட்டர் போஸ்ட்டுங்க, அதில் என்னென்னா ஃபைண்ட் X9 அல்ட்ரா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாக்ஸஸ்ஸு அதுதானா அப்படின்னு கேட்டு ஒரு ஹேண்டில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாப்பு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, திடீர்னு இந்த பையன் என்ன இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ப்ளஸ் நான் பர்சனலாக இன்னைய வரைக்கும் நான் வந்து X300 அல்ட்ராவை வந்து நம்ம 1-2 நண்பர்கள் யூஸ் பண்ணி நான் பார்த்தேனே தவிர X9 அல்ட்ராவை நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் X9 அல்ட்ராவில் ஆல்ரெடி லென்ஸ் ஃபாக் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1,70,70,000 ரூபா கொடுத்து வாங்குற ஃபோனில் லென்ஸ் ஃபாக் இஷ்யூ இருந்தால் நமக்கு மனசு கேட்குமா?
பட் லென்ஸ் ஃபாக் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில் நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான டிவைஸ் அப்போ நான் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கே நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. கம்யூனிட்டி மெம்பர் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அவங்களோட ஃபீட்பேக் என்ன வந்து சேரும். அந்த மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்புகளே கிரியேட் ஆகலை. இதில் வேறு லென்ஸ் ஃபாக் அப்படிங்கிறது வந்து யோசிக்க வைக்குது. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவனுங்களோட ஓப்போ இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து X9 அல்ட்ராவை பற்றி போய் டீட்டெயில்ஸ் பார்த்தா, கண்ட்ரி அதாவது ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர் அப்படின்னு போட்டு உத்தரப்பிரதேசன்னு போட்டிருக்கு. உத்தரப்பிரதேசில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிற இடத்துல இந்தியான்னு போட்டிருக்குங்க. அப்போ இந்தியாவில் செய்கிற ஃபோனுக்கு எதுக்குங்க இவ்வளோ ப்ரைஸு? அப்படி என்ன காரணம்? ஒருவேளை இவங்க வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக செய்கிறாங்களா? ஒரு 2000 யூனிட் 3000 யூனிட் அவ்வளோதான் செய்கிறாங்களா? அப்படி ஒரு வேளை செஞ்சால் காஸ்ட் அதிகமாக தான் செய்யும். பட் அதையும் யாரும் எந்த பிராண்டும் பெருசாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நத்திங்கோட ஃபோன் 3 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இதே தான் சொல்லியிருப்போம். நத்திங்கோட ஃபோன் 3 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக காரணம்னா, கால்பே வந்து ஒரு சாம்சங் மாதிரி 10 மில்லியன் 15 மில்லியன் 20 மில்லியன் பண்ண முடியாது. விற்குமா விற்காதான்னு தெரியாமல் அவ்வளோ காசையும் தூக்கி உள்ளே போட்டு 10 மில்லியன் 15 மில்லியன் பண்ணிவிட்டு நாளைக்கு விற்கலன்னு என்ன பண்ணுறது? அதனால் பெருசாக அப்படி ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க, அதுவும் சின்ன கம்பெனியில். அதே சமயம் பெரிய கம்பெனிக்கும் தெரியும் என்ன ஃபோன் விற்கும் விற்காதுன்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே சமயம் இந்தியாவில் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கே அந்த ப்ரைஸுங்கிற கேள்வியும் வருது. தெரில, இதுக்கெல்லாம் பதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு என் தரப்பில் வந்து பதில் எதுவும் இல்லை. பிராண்டு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா EU மாதிரி, EUவில் நம்ம எப்படி பார்க்குறோம், ஏதாவது காமன் இஷ்யூ ஃபார் கன்சியூமர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊரில் யாராவது வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு தோணுது. ப்ளஸ் இன்னைக்கு காலையில் தாம்பரம் போயிருந்தேங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் குப்பை கிடக்கிறத பார்க்கும்போது மனசுக்கே கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ குப்பை. அந்த இமேஜ் நான் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தேன். இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்டை சொல்லலாம், இல்லாட்டி தாம்பரம் நகராட்சி அந்த கார்பரேஷன் அவங்கள சொல்லலாம், இல்லையா ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கக்கூடிய அதில் வந்து துப்புரவு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள சொல்லலாம் அப்படின்னு நினச்சாலும் சும்மா அவங்கள குறை சொன்னால் வேலைக்கு ஆகாது. நாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம்ல. குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நான் போடுவேன்ற ஒரு எண்ணம் வந்ததுனாலே பெரிய சேஞ்ச் ஏற்படும். அதெல்லாம் இல்லை, நான் எங்கேனாலும் போடுவேன், ஜன்னல் வழியாக தூக்கி போடுவேன், இதெல்லாம் வந்து என்னால் எனக்கு தெரில. நான் அந்த மாதிரி போட்டேன்னா நீங்கள் பேசாமல் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்கேனாலும் போடுங்க. நான் அந்த மாதிரி போட மாட்டேன். அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இருந்தாங்க அந்த சேஞ்ச் ஆரம்பிக்கணும். எப்பயுமே அவன் மாறட்டும் நான் மாறுறேன், இவன் மாறட்டும் நான் மாறுறேன், அந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா என்றைக்குமே எதையுமே நம்ம உருவாக்கவே முடியாது, அழிஞ்சு தான் போகும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்தது. இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் சொல்கிறேன். ஸோ அது ஒரு ஃபேக்ட்டுங்க. ஸோ மனதளவில் கொஞ்சம் பெயின், அதனால் சொன்னேன். அப்புறம் ப்ரைஸ் ஹைக் அலர்ட் மறுபடியுமா? பொழுதுன்னைக்கும் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குட் மார்னிங் போஸ்ட்லாம் பார்க்குறது இல்லை, ப்ரைஸ் ஹைக் அலர்ட் தான் பார்க்குறேன். இப்போ எந்த ஃபோன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் X9 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. X9 சீரிஸ். அதுலேயும் X9 எஸ்ஸை பற்றி நான் பேசலை, X9 அல்ட்ரா பற்றி பேசலை. ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்கிற X9 ப்ரோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆஹா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் X9s அண்ட் X9 இஸ் ஜஸ்ட் 5K. ஸோ சேட். சரி, பழைய ப்ரைஸ் 75,000 ரூபாய், எவ்வளவு 12/6, இப்போ 85,000 ரூபா. அப்புறம் 16/512 GB மாடல் வாங்குறதா இருந்தால் 95,000 ரூபாயாம். ஐயா சௌமி, நீங்கள் வந்து உங்களோட 17 சீரிஸோட ப்ரைஸை ஏற்றாமல் இருந்தீங்கன்னா இப்போ நிஜமாவே உங்களுக்கு அப்படி சுற்றி கித்தி பார்த்தா வேல்யூ ஃபார் மணியாக மாறிக்கிட்டு வருதுங்க. உங்களோட 17 ஆக்சுவலாக நல்ல டிவைஸ். எனக்கு 17 அல்ட்ரா வரைக்கும் போகணுன்னு தோணவே இல்லை. 12/512 உங்கள் 17 போதும். ப்ளூடூத் ஆடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எனக்கு காம்பேக்ட் ஃபோன் பிடிக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் நல்ல பேட்டரி லைஃப், இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையுமே வந்து ஓரளவுக்கு 17 வந்து டிக் பண்ணுது அப்படின்னு தோணுது. எனக்கு பர்சனலாக மேக்ரோ வர பிடிக்கும், அதுவும் அதில் தான் பெட்டராக இருக்குது. அதுவும் நான் 17 அல்ட்ராவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுக்கணும் மேக்ரோலாம். ஸோ அப்போ பாருங்களேன், எனக்கு வந்து என்னமோ போக போக பார்த்தா 83,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபரில் கிடைக்கக்கூடிய Xiaomi 17 வந்து வேல்யூ ஃபார் மணியாக மாறிடுச்சு. 512 GB மாடல் மட்டும் தான் அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் Snapdragon 8 Gen 5ஓட பெட்டர் டிவைஸ் மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.